நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் ரொம்ப ஜூபிலியண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெயின்ஸில் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஆஸ் எ பிகினர் யூ ஆர் கிராசிங் த கட் ஆஃப் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, ஸோ ஐ கேன் சே பட் நாம் அதிகமாகவும் நினைச்ச இயர் கம்மியானதும் இருக்குது, கம்மியாக இருக்கும்னு நினைச்ச இயரில் அதிகமானதும் இருக்குது கட் ஆஃப். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி எஸ்ஏ as well as your optional subject. If you are cracking the prelims அந்த ஸ்பீடில் அப்படியே ட்ராவல் பண்ணி we can end up with writing very good mains paper. Strengthen your basic fundas as well as the mains perspective. Dear UPSC aspirants, நான் வெங்கடேஷ் குமார், Impact IAS Academy Director. Hope you all have done the prelims 2025 very well. So almost 3 days over. இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் உங்கள் மனசில் ரைஸ் ஆகும். ஸோ த ஐடியா ஆஃப் திஸ் வீடியோ இஸ் ஹவு டு ப்ரொசீட் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்சைட்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். ஸோ எஸ், ஐ விஷ் டு சே தட் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ப்ரிடிக்ஷன்ஸில் வந்து 80, 85, 90 இந்த மாதிரி இருக்கும். பட் டு பி ஃப்ராங்க், we call UPSC as the Unpredictable Service Commission. ஸோ அதனால் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது when it comes to impact analysisம் நம்மளும் 80 to 85 இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் எஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் we can do from here அப்படிங்கிறது தான் as I told you I'm going to share with you. அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, I wish to categorize the aspirant fraternity into 3 different categories. One is those who are comfortable in their cutoff, 80 plus 85 இது தாண்டிட்டோம் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு group of people. Then those who are around 75 to 80, that is normally we call it ஒரு கேட்டாந்த வால் இல்லை டிலமா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள். And those who are already know that it's not going to happen. ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் ஹவு டு ப்ரொசீட் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். இதில் மோஸ்ட்லி தோஸ் ஹூ ஆர் வெட்டிரன்ஸ், ஆல்ரெடி பல வருஷமாக மெயின்ஸ்லாம் கொடுத்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஹேவ் அ கிளாரிட்டி. ஸோ மை இன்டென்ஷன் இஸ் ஃபார் த பிகினர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் எ பிகினர் யூ ஆர் கிராசிங் த கட் ஆஃப் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, ஸோ ஐ கேன் சே போதும், நம்ம ஓரளவுக்கு ரஷ்அப் பண்ணி படிச்சிருப்போம், கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த 3 days இஸ் more than sufficient. So you need to pull up your socks once again. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் வித் எதில் ஆரம்பிக்கலாம் டு ஸ்டார்ட் வித் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் சே நம்ம நார்மலாக அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் த அதர் வே வி வுட் ஹவ் டச்டு டியூரிங் அவர் ப்ரிலிம் ப்ரிப்பரேஷன். ஸோ இங்கே எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற அந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் நாம் மச் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ் பிஃபோர் த ரிசல்ட் with ethics and integrity. And at the same time உங்களோட எஸ்ஏ ரைட்டிங் அந்த ப்ராக்டிஸை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் எஸ்ஏ வில் ஆல்வேஸ் கிவ் அன் எட்ஜ் இன் யுவர் டோட்டல் மார்க்கில். அண்ட் தென் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருங்க. ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ப்ரையாரிட்டி நவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதர் ரிசல்ட் வந்த பிறகோ இல்லை இன் டியூ கோர்ஸ்லேயும் what you can do is உங்களோட பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 ஆஃப் ஜெனரல் ஸ்டடீஸை மைக்ரோ லெவலில் டாபிக்ஸாக பிரித்து ஒன் ஆஃப்டர் த அதர் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ திஸ் மஸ்ட் பி யுவர் ஜேர்னி டில் த மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ எந்த இடத்துலையுமே ஓகே நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் ரொம்ப ஜூபிலியண்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெயின்ஸில் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ ஆப்வியஸ்லி till our name come in the selection list we need to fight. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேர்னியை இங்கேருந்து திரும்ப கிக் ஸ்டார்ட் பண்ணி யூ ப்ரொசீட் வித் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். when it comes to second segment, see always hope is the one which we all are moving ahead with. ஸோ இந்த ஹோப் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் நம்மளோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஸோ அதன் அடிப்படையில் 75 to 80 இருக்கும் வருமா வராதா இந்த மாதிரி ஒரு டிலமா இருந்ததுன்னா டோன்ட் worry on that. anyhow nothing is going to be waste. So இவங்க ஆல்ரெடி கேட்டகரி 1க்கு சொன்ன அதே விஷயங்கள் தான். you just start focusing on ethics and integrity, essay as well as your optional subject. with God's grace, if you are cracking the prelims அந்த ஸ்பீடில் அப்படியே ட்ராவல் பண்ணி we can end up with writing very good mains paper.
ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏர்லி ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு பை தீஸ் கட் ஆஃப்ஸ் என்றால், நான் அதுதான் திரும்பவும் சொல்ல வரேன். இட் இஸ் அன்பிரிடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன். கண்டிப்பாக டஃப்பாக இருந்தது அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸியாக இருந்ததுன்னா அதிகமாகும்னு சொல்லுவாங்க. பட் நாம் அதிகமாகும் நினைச்ச இயர் கம்மியானதும் இருக்குது, கம்மியாக இருக்கும்னு நினைச்ச இயரில் அதிகமானதும் இருக்குது கட் ஆஃப். ஸோ இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் இஸ் இன் ஆர் ஹேண்ட். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வஸ்ட்டாக இருக்குது. அண்ட் தென் த தேர்ட் கேட்டகரி, when it comes to third category, yes, based on the cutoff or based on your own experience in the exam hall, you would have understood that I am not up to the mark to clear அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா we need to raise to the expectation of UPSC அப்படின்னா இப்போலேருந்தே you just tell to your mind that yes, I am going to crack this examination in its whole, prelims, mains and interview in the upcoming attempt. அப்போ அதுக்கான பேசிக்கை இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஐ கேன் சே, இப்போ நீங்களும் உடனே திரும்ப ப்ரிலிம்ஸ்க்கு ஆரம்பிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்ட்ரென்தன் யுவர் பேசிக் ஃபண்டாஸ் ஆஸ் வெல் அஸ் த மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். சே ஃபார் எக்ஸாம்பிள் when it comes to மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் டியூரிங் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில ஏரியாவில் கொஞ்சம் லைட்டாக ஒரு கிரே ஏரியா, ஓகே போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கன்சாலிடேஷன் அப்புறம் பார்த்துக்கலாம், சொசைட்டி அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம விட்டு வச்சிருப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. ஸோ இந்த பிஐசி ஆகட்டும் அல்லது சொசைட்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் ஆகட்டும், தென் கம்ஸ் எத்திக்ஸையும் திரும்ப நீங்களும் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி எஸ்ஏ ரைட்டிங்கையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களோட ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப்க்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து when you should stop your mains preparation and when you restart your prelims once again அப்படிங்கிறது அமையுது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கட் ஆஃப்க்கு எனக்கும் தூரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பை செப்டம்பரே யூ ஃபினிஷ் ஆஃப் ஆல் யுவர் மெயின்ஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹர்டில் நம்ம கிராஸ் பண்ணல அப்படின்னா திரும்ப மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சும் எந்த பயனும் இல்லை. வேறஸ் இல்லை நான் ரொம்ப நியர்பை இருக்கேன் ப்ரிலிம்ஸ்க்கு அப்படின்னா கன்சாலிடேட் யுவர் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இந்த மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க எல்லா ஆஸ்பெக்டும், அது ஆப்ஷனலாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, எல்லா பேப்பரையுமே பர்ஃபெக்டாக ஹேவ் யுவர் ஓன் நோட்ஸ். அந்த மைக்ரோ லெவல் டாபிக்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் மேக்கிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் த லாஸ்ட் டைம் ரிவிஷன் when it comes to மெயின்ஸ் ஆல்சோ. நிறைய டெஸ்ட் சீரிஸ் எழுதி பாருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் புஷ் யுவர் ப்ரிப்பரேஷன் டில் டிசம்பர். ஏன்னா ரொம்ப நியர்பை தான், நேரவாக தான் நீங்கள் ப்ரிலிமை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா எஸ் யூ நோ த ஃபார்முலா டு கிராக் இட். அந்த நேரோ பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு டிசம்பர்லேருந்து திரும்ப அடுத்த ப்ரிலிம்ஸ் வரைக்கும் இருக்கிற டைம் போதுமானதாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் யூ ஒர்க் அவுட். ஸோ எல்லாருக்குமே நான் எப்பயுமே சொல்ல விரும்புறது ஒன்று தான், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் கன்சிஸ்டன்ட்லி சர்டன்லி யூ கேன் வின். சப்போஸ் தோஸ் ஹூ ஆர் மிஸ்ஸிங் திஸ் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா பிள்ளைகளிடமும் நான் சொல்கிறது அதுதான், சப்போஸ் வென் ஏரோ ஒரு பவ் அண்ட் ஏரோவில் நீங்கள் இன்னும் பின்னாடி அந்த ஏரோவை இழுக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லேண்ட் இன் அ டாப் பொசிஷன். ஸோ இந்த அட்டெம்ப்ட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாமல் யூ கன்சாலிடேட் யுவர் மெட்டீரியல்ஸ், மேக் யுவர் ஓன் நோட்ஸ். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் டாப் 100க்குள்ளே வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஸோ சர்டன்லி த கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் வின் த ரேஸ். ஆல் தி வெரி பெஸ்ட்.